ஹலோ கைஸ், நான் தான் அருண். நீங்கள் பார்த்துருக்க யுவர் டெக் தமிழ். நீங்கள் ஒரு பிசி பில்ட் இல்லைனா ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ப்ராசஸர் வைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று இன்டெல், இன்னொன்று AMD. பட் உங்களுக்கு எது வாங்குறதுன்னு ரொம்ப டவுட்டாக இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராசஸஸ்ன்னு பார்த்திங்கன்னா அது சில கேட்டகரிஸில் தான் பிரிப்பாங்க. நான் அந்த மாதிரி சில பேசிக்கான ஒரு 9 கேட்டகரிஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எந்த ப்ராசஸர் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணதோ அதுக்கு ஒரு பாயிண்ட். அந்த மாதிரி டோட்டலாக 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ எந்த ப்ராசஸர் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேட்டகரி பார்த்திங்கன்னா ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங்னு பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் AMD தான் இது எப்போவுமே ஜெயிப்பாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ண அந்த ரைசன் ப்ராசஸர்லாம் கூட இந்த ஸ்டாக் கூலரும் கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஓவர் கிளாக்கிங்கும் இருக்கும். அதே மாதிரி ஸ்டாக் கூலரும் தராங்கன்னா நீங்கள் தனியாக கூலர் வாங்க அவசியம். இந்த ஸ்டாக் கூலரே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் அதில் ஓவர் கிளாக்கிங் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டாக் கூலர்லேயே. அதே மாதிரி ரைசனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லோ எண்டான இந்த ரைசன் 3 மாடலில் கூட 4 கோர் 8 த்ரெட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்டெல் i3 அதெல்லாம் பார்த்திங்கன்னா 4 கோர் 4 த்ரெட் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு பார்த்திங்கன்னா உங்களால் ரைசன் 3ல் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த AMD ரைசன் சொல்லுவாங்களே, அதில் நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஸ்டாக் கலர்ஸே தராங்க. ஆனால் இன்டெல் சைட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வெறும் லாக்டு ப்ராசஸருக்கு மட்டும்தான் கூலர் தராங்க. அதுவும் ரொம்ப கேவலமாக இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போது இன்டெலோட இந்த அன்லாக்டு ப்ராசஸர் வாங்கினோன்னா நீங்கள் தனியாக தான் கூலர் வாங்கணும். அதே மாதிரி அந்த ப்ராசஸரே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அந்த அன்லாக்டு ப்ராசஸர் இன்டெலில். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா AMD தான் இந்த ப்ரைஸிங் கேட்டகரியோட வின்னர். ஸோ அதுக்கு ஒரு 1 பாயிண்ட் கொடுத்துடலாம். செகண்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா கேமிங் பர்ஃபார்மன்ஸ். சில பேர் நினைக்கிறது என்னென்னா ஒரு கேமிங்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃபிக்ஸ்க்காக தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னு நினைப்பாங்க. பட் அது கொஞ்சம் தப்பு தான். ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டாஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு டூல் ஒரு ஷேர் அமௌண்ட் ஆஃப் ஷேர் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ப்ரொடக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு CPU நிறைய ஷேர் கொடுக்கும், GPU கொஞ்சம் கம்மி ஷேர் தான் கொடுக்கும். அதே மாதிரி இப்போ கேமிங்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு GPU நிறைய ஷேர் கொடுக்கும், CPU கொஞ்சம் கம்மி ஷேர் தான் கொடுக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டாஸ்க் பண்ணுறோன்னா ரெண்டுமே அவசியம். CPUவும் வேணும், அதேமாதிரி GPUவும் வேணும். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு கேமிங்காக தான் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுறீங்க, அதுக்காக தான் ஒரு CPUன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த ப்ராசஸரோட அந்த கிளாக் ஸ்பீடை பார்த்து வாங்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் ஸ்பீட் தான் உங்களோட FPS ரேட் வேறு லெவலாக பூஸ்ட் பண்ணி விடும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கிளாக் ஸ்பீட் அதிகமாக இருக்க ப்ராசஸர் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அந்த சைடு பார்த்திங்கன்னா தான் இன்டெல் ஜெயிக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா இன்டெல் வழக்கமாக இந்த கிளாக் ஸ்பீடு அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இந்த பேஸ் கிளாக்காக இருந்தாலும் சரி, பூஸ்ட் கிளாக்காக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் நல்லா போய் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இன்டெல் உங்களுக்கு கேமிங்கில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இன்டெல்லில் வர எல்லா ப்ராசஸர்லேயும் அவங்க டிஃபால்ட்டாக ஒரு இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரைசன் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களோட ரைசன் 3 3200G அந்த மாதிரி ப்ராசஸர், அந்த G ப்ராசஸரில் தான் அவங்களுக்கு இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எப்படியும் நீங்கள் இப்போ வர கேம்ஸ்னால் ஒரு நல்ல ஒரு FPS ரேட்டோடு விளாட்ணும், இல்லை நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு விளாட்ணுன்னா நீங்கள் தனியாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தான் வாங்கி ஆகணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரியில் இன்டெல் ஜெயிக்குது. அதுக்கு ஒரு 1 பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன்/கண்டென்ட் க்ரியேஷன். ப்ரொடக்டிவிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக தேவைப்பட வேண்டியது கோர்ஸ் அண்ட் த்ரெட்ஸ். AMDயில் தான் பார்த்திங்கன்னா எல்லா ப்ராசஸர்லேயும் உங்களுக்கு கோர்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் நிறைய தந்திருப்பாங்க. ஆனால் இன்டெல் சைட் பார்த்திங்கன்னா அவங்க ஹை எண்டான ப்ராசஸர் லைக் i9 10th ஜெனில் கூட 10 கோர்ஸ் 20 த்ரெட்ஸ் தான் தந்திருப்பாங்க. ஆனால் அதுவே நீங்கள் சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டெல் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தராங்க. பட் மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா AMD தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் AMD ப்ராசஸருக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வைஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸே கொடுக்கும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் நிறைய பண்ணுறவங்க, உங்களுக்கே தெரியாமல் கூட நீங்கள் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லணும்னா இப்போ ஃபைல் டேப் ஓப்பன் வச்சுட்டு நீங்கள் இங்கே எடிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதேமாதிரி உங்கள் ஃபைல் இன்னொரு இடத்துல இருக்கும், அதை தேடுறதுக்கு எதாவது பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணி வைப்பீங்க.
அந்த மாதிரி கொஞ்சம் மல்டி டாஸ்கிங்லாம் நிறைய பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இந்த AMD ப்ராசஸர் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா AMDக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி கேட்டகரியில் 1 பாயிண்ட். நெக்ஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். இதை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு ப்ராசஸரில் எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் இந்த கேட்டகரியில் வரும். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபீச்சர்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ரைசன் வந்து வின் பண்ணுது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது எல்லா ப்ரைஸ் பாயிண்ட்லேயும் வந்து ரைசன் வந்து அவங்க வந்து ஃபாஸ்ட் கோர்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு சீப்பான ப்ராசஸரில் கூட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து ரைசன் வந்து ஃபாஸ்ட்டான ரேம் வந்து சப்போர்ட் பண்ணும். 600 MHz 3600 MHz அந்த மாதிரி ரேம் கூட உங்களுக்கு ஈஸியாக சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா PCIe Gen 4 சப்போர்ட் இருக்குது இந்த ரைசன் சிப் செட்டில். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து AMDக்கு 1 பாயிண்ட். நெக்ஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா ஓவர் கிளாக்கிங். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டெல்லில் வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் அண்ட் பூஸ்ட் கிளாக் வந்து தந்திருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து உங்களால் ஒரு நல்ல கிளாக் ஸ்பீடை வந்து உங்களால் இன்டெல் வந்து ஓவர் கிளாக்கிங் பண்ண முடியும். அதனால தான் வந்து அன்லாக்டு ப்ராசஸரில் வந்து இன்டெலுக்கு வந்து கூலர்ஸ் தர மாட்டாங்க, நீங்கள் தனியாக தான் வாங்கி ஆட் பண்ணணும். ஆனால் ஒரு நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லி ஓவர் கிளாக்கிங் வந்து உங்களுக்கு வந்து ரைசன் கிட்ட தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து மேக்ஸிமம் பூஸ்ட் கிளாக் வந்து இன்டெலில் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இன்டெலுக்கு ஓவர் கிளாக்கிங்லேருந்து 1 பாயிண்ட். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் ஒரு வேளை ஓவர் கிளாக்கிங் பண்ணுறதா இருக்கீங்கன்னா வந்து ஒரு நல்ல கூலர் வாங்கிட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஓவர் கிளாக்கிங் பண்ணுறதை பற்றி யோசிங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓவர் கிளாக்கிங் பண்ணும்போது உங்கள் பவர் சப்ளைலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும் உங்கள் CPU வந்து. நெக்ஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா வந்து டிரைவர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ். இந்த கேட்டகரி வைஸ் பார்த்திங்கன்னா வந்து இன்டெல் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்க வந்து டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு இந்த டிரைவர்ஸ் ஆகட்டும் இந்த சாஃப்ட்வேர் ஆகட்டும் வந்து AMDக்கு கம்பேர் பண்ணும்போது இவங்க நல்லாவே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி வைஸ் பார்த்திங்கன்னா வந்து இன்டெலுக்கு 1 பாயிண்ட் போகுது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கேட்டகரி பார்த்திங்கன்னா வந்து ப்ராசஸரோட ஆர்கிடெக்சர். இந்த ஆர்கிடெக்சர் வைஸ் பார்த்திங்கன்னா AMDக்கு நல்ல ஒரு ஹெட் ஸ்டார்ட் வந்து ஆல்ரெடி கிடச்சிருச்சு. இது ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து AMD ஆல்ரெடி அவங்களோட Zen 2 மைக்ரோ ஆர்கிடெக்சர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து Ryzen 5 3600லேருந்தே இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 nm ஆர்கிடெக்சர். இதனால என்ன யூஸ் அதை மாதிரி கேட்டிங்கன்னா வந்து இது வந்து இந்த 7 nm சொல்கிறனால இந்த நம்பர் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே அளவுக்கு பவர் கன்சப்ஷன் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் இன்டெல் சைடு பார்த்திங்கன்னா வந்து அவங்க முன்னாடி ஸ்கை லேக் ஆர்கிடெக்சர்னு ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து 14 nm ஆர்கிடெக்சர். ஆனால் இப்போது அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த 10th ஜென்லலாம் ரிலீஸ் பண்ணியிருக்க அது வந்து ஐஸ் லேக் ஆர்கிடெக்சர். அது வந்து 10 nm தான். ஸோ அதனால் வந்து அவங்க இப்போ தான் 14லேருந்து 10க்கே போகிறாங்க. ஆனால் ரைசன் பார்த்திங்கன்னா 7க்கு போயிட்டாங்க. ஸோ இதை வந்து நான் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக நான் போக விரும்பல, ஜஸ்ட் இதோட சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். ஸோ AMD தான் இதோட வின்னர். அந்த AMDக்கு வந்து 1 பாயிண்ட். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கேட்டகரி பார்த்திங்கன்னா வந்து பவர் கன்சப்ஷன். இந்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா வந்து ரைசனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஆர்கிடெக்சர்லேயே சொன்ன மாதிரி ரைசன் வந்து ஒரு Zen 2 மைக்ரோ ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஒரு 7 nm நாட் யூஸ் பண்ணுறாங்களே, அதனால் வந்து அந்த பவர் எஃபிஷியன்சி வந்து நிறையவே இருக்குது ரைசனை பொறுத்த வரைக்கும். ஆனால் இன்டெல் சைட் பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் 14 and 10 nm டெக்னாலஜியை வந்து இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து அவங்களோட அன்லாக்டு ப்ராசஸரில் வந்து நீங்கள் ஸ்டாக் கூலர் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் ஆகும். அதனால தான் வந்து அவங்க அன்லாக்டு ப்ராசஸரில் கூலர்ஸும் தரதில்லை இப்போது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து தனியாக ஒரு கூலர் வாங்கி போட்டால் தான் அதில் கொஞ்சம் ஓவர் கிளாக்கிங் இல்லைனா வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க்லோடையும் அது தாங்கும். ரைசன் வந்து உங்களுக்கு பவர் கம்மியாக எடுக்குதில்ல, அதனால வந்து உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதோ வந்து ரொம்ப கம்மியாகும். அதனால தான் வந்து நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் பேசிக்கான ஓவர் கிளாக்கிங் அதே மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் அந்த மாதிரிலாம் பண்ணால் உங்களுக்கு அந்த ரைசன் கூட வர அந்த ஸ்டாக் குள்ளரே வந்து போதுமானது. இதுலேருந்து பார்த்திங்கன்னா AMDக்கு ஒரு 1 பாயிண்ட் போகுது. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற கேட்டகரி பார்த்திங்கன்னா வந்து CPU செக்யூரிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா நம்ம CPU வந்து எந்த அளவுக்கு த்ரெட்ஸ் அட்டாக்ஸ் வைரஸஸ் இதெல்லாம் வந்து தாங்குதுன்னு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வரைக்கும் இன்டெல் சைடு பார்த்திங்கன்னா இன்டெல் கிட்ட 242 வல்னபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் AMDக்குன்னு பார்த்திங்கன்னா வெறும் 16 தான் இருக்குது, அதாவது 16 தான் இருக்குது. ஸோ இதை வந்து ரேஷியோ பண்ணி பார்த்தோன்னா 15:1 ரேஷியோ வருது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து AMD தான் வின் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ AMDக்கு 1 பாயிண்ட் போகுது. ஸோ AMDயோட பாயிண்ட்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா AMD வந்து 6 பாயிண்ட் எடுத்திருக்கு, ஆனால் இன்டெல் வந்து 3 பாயிண்ட் எடுத்திருக்கு. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் AMD வந்து தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது.
பட் ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த டிரைவர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் உடனே வரணும், அதே மாதிரி வந்து நீங்கள் கேமிங் அண்ட் ஓவர் கிளாக்கிங்கில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க அந்த மாதிரினா நீங்கள் வந்து இன்டெல் தாராளமாக போகலாம், அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அப்படியே உங்களுக்கு வந்து பிசி பில்டிங் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அந்த மாதிரினா வந்து நான் ஆல்ரெடி பிசி பில்டிங் பற்றி ஒரு வீடியோ இங்கே போட்டிருக்கேன். உங்களுக்கு அது வேணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் போய் அதை செக்அவுட் பண்ணி பாருங்கள், இந்த கார்டில் தரேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until then signing off. அரு.